வணக்கம். இன்றைக்கி நம்ம +2ல் 3rd poem All the World's a Stage அந்த போயட்டை பற்றி நம்ம கொஷின் ஆன்சர் படிக்க போகிறோம். இதை எழுதினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த வேர்ல்ட் கம்பேர்டு டு? இப்போ நான் இதில் உங்களுக்கு போயம் கதையெல்லாம் சொல்ல போகிறதில்ல. நம்ம படிக்கவே உங்களுக்கு இந்த மீனிங் எல்லாமே புரிஞ்சிடும். கொஷின் ஆன்சர் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இஆர்சி எழுதுறது, பேராகிராஃப் எழுதுறது இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ வாட் இஸ் த வேர்ல்ட் கம்பேர்டு டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உலகத்தை ஏதோட அவர் கம்பேர் பண்ணுறாரு, ஒப்பிடுகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி. த வேர்ல்ட் இஸ் நமக்கு என்ன ஆன்சர், என்ன? எ ட்ராமா ஸ்டேஜ், அவ்வளோதான். இந்த உலகம்ங்கிறது ஒரு நாடக மேடை. நாம் எல்லாரும் ஒரு நாடகத்தில் ஒரு மேடையில் நாடகம் நடிக்கிற நடிகர்கள் மாதிரி இந்த உலகத்துக்கு நாம் நடிச்சிட்ருக்கோம், அவ்வளோதான். த வேர்ல்ட் இஸ் கம்பேர்டு டு எ ட்ராமா ஸ்டேஜ். நீங்கள் இதுக்கு ஆன்சர் இது மட்டும் எழுதினாலும் மதிப்பெண் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப எளிமையாக இதை படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த இஆர்சி எழுதும்போது அல்லது பேராகிராஃப் எழுதும்பொழுது அதை நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தொகுத்து எழுதினாலே நமக்கு ஓரளவுக்கு மார்க் கிடச்சிடும். அதனால் இதை இந்த மாதிரி முழுசாகவே படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஷின்லேயே இருக்கு பாருங்கள், இந்த வேர்ல்டு, இந்த ஈஸ் இங்கே கொண்டு போட்டுக்கிறோம். இந்த வேர்ல்ட் இஸ் கம்பேர்டு டு எ ட்ராமா ஸ்டேஜ். ஆனால் இது கொஷினுக்கு மட்டும்தான் இப்படி படிக்கிறது பயன்படுமே தவிர பேராகிராஃப் எழுதும்பொழுதோ இஆர்சி எழுதும்பொழுதோ நமக்கு பயன்படாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த லைனை படிச்சுக்கணும். இந்த வேர்ல்ட் இஸ் கம்பேர்டு டு எ ட்ராமா ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அண்ட் தே ஹாவ் தேர் எக்ஸிட்ஸ் அண்ட் தேர் என்ட்ரன்சஸ். இது அந்த போயத்தில் வரக்கூடிய ஒரு லைன். த எக்ஸிட்ஸு, என்ட்ரன்சஸ். என்ட்ரன்ஸ்னால் தெரியும் நமக்கு, நுழைவாயில்னு தெரியும். எக்ஸிட்ஸ் இதை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க, இந்த எழுத்துக்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கும் பொழுது இடைவேளையின் பொழுது லைட் போடுவாங்க. போட்ட உடனே அந்த டோர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கதை வெளியே வெளியே இருக்கும்ல, சீட்டில் உட்காந்து எந்திரிச்சு வெளியே வரும்ல, ஏதாவது தீனி வாங்குறதுக்கு வரும்ல. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டில் எக்ஸிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது அந்த வழியாக நம்ம வெளியே போகிறோன்னு அர்த்தம். அது அந்த வழியாக தான் நம்ம போகணும்னு உணர்த்துறதுக்காக இது போட்டிருக்கோம். அதான் எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ். வாட் டு த வேர்ட்ஸ் எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் மீன்? இப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. த வேர்ட்ஸ் எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் மீன் பர்த் அண்ட் டெத். இந்த உலகத்துக்கு நம்ம பிறந்து வர்றோம். இந்த உலகத்துக்கு நம்ம பிறந்து வரும்பொழுது இந்த உலகத்துக்குள்ளே வரோம். இறந்து போகும்பொழுது இந்த உலகத்தை விட்டு வெளியே போகிறோம். அப்போ த வேர்ட்ஸ் எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் மீன் பர்த் அண்ட் டெத். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எ ஹியூமன்ஸ் லைஃப்? ஒரு மனித வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எ ஹியூமன்ஸ் லைஃப் இஸ் இன்ஃபேண்ட். இன்ஃபேண்ட் அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். இந்த ஜீசஸை சொல்லுவாங்க, இன்ஃபேண்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை இயேசு. அதனால் இதுக்கு ஆன்சர் இதுதான். த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எ ஹியூமன்ஸ் லைஃப் இஸ் இன்ஃபேண்ட். இப்போ இந்த கொஷின்ஸில் நீங்கள் உங்களால் கொஷின்ஸை படிச்சுக்க முடியல அப்படின்னா வேர்ல்ட் கம்பேர்டு டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின் கேட்கும் பொழுது. அப்போ த வேர்ல்ட் இஸ் கம்பேர்டு டு எ ட்ராமா ஸ்டேஜ். எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா பர்த் அண்ட் டெத். ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன்ஸ் லைஃப் அப்படின்னா த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எ ஹியூமன்ஸ் லைஃப் இஸ் இன்ஃபேண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டிஸ்கிரைப் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அஸ் டெபிக்டட் பை ஷேக்ஸ்பியர். இப்போ இந்த இதில் ஒவ்வொரு ஸ்டேஜாக ஷேக்ஸ்பியர் சொல்லிகிட்டே வராரு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ஃபேண்ட்டுன்னு சொன்னோம். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இவரை பொறுத்த வரைக்கும், ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம். ஏ ஸ்கூல் பாய். செகண்ட் ஸ்டேஜ் என்னது? ஸ்கூல் பாய். த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஏ ஹியூமன்ஸ் லைஃப் இஸ் ஏ ஸ்கூல் பாய். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, he slings his bag over his shoulder and creeps unwillingly to school. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த பேக்கை தன்னோட தோளில் தொங்க போட்டுட்டு போவான். ஸ்லிங்ஸ்னா மாட்டி விட்டுட்டு போகிறது. ஸ்லிங்ஸ் his bag over his shoulder and creeps unwillingly to school. விரும்பியெல்லாம் போக மாட்டாங்க பிள்ளைங்க. என்ன செய்வாங்க? தரன்னு இழுத்துட்டு போகணும் இல்லையா, விருப்பமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறது. இந்த செகண்ட் ஸ்டேஜில் குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் எஸ்பெஷலி பாய்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஹவு டஸ் எ மேன் பிளே எ லவ்வர்ஸ் ரோல்? இந்த தேர்ட் ஸ்டேஜ் தான் லவ்வர்ஸ் ரோல். எ மேன் பிளேஸ் எ லவ்வர்ஸ் ரோல் பை பிஸிலி கம்போசிங் பேலட்ஸ் ஃபார் ஹிஸ் beloved and he yearns for her attention. இந்த தேர்ட் ஸ்டேஜில், லவ்வர் ஸ்டேஜில் இந்த பிள்ளைங்க அது டீனேஜ் ஸ்டேஜ்னு சொல்லலாம்.
இவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா லவ்வர்ஸ் ரோல் ப்ளே பண்ணுறான். எப்படி பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப பிஸியாக கம்போசிங் பேலட்ஸ், அதெல்லாம் கவிதை எழுதுகிற வயசு இல்லையா, கம்போசிங் பேலட்ஸ் ஃபார் இஸ் பிலோவ்ட். அவன் யாரை நேசிக்கிறானோ அவங்கள பற்றின கவிதைகளை எழுதிட்டே இருப்பான். அண்ட் ஏர்ன்ஸ் ஃபார் ஹர் அட்டென்ஷன். என்ன செஞ்சாலும் அந்த அவன் பார்க்குற அந்த பொண்ணை வந்து கவரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான் இருக்கும். அப்போ ஹவு டஸ் எ மேன் பிளே எ லவ்வர்ஸ் ரோல்? இந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து லவ்வர்ஸ் ரோல், அதை மறந்துடக்கூடாது. அந்த கொஸ்டின் இங்கே கொடுக்கல. அந்த ரோல் அவன் எப்படி ப்ளே பண்ணுறான் அப்படின்னு தான் கொடுத்து கேட்குறாங்க. எ மேன் பிளேஸ் எ லவ்வர்ஸ் ரோல் பை பிஸிலி கம்போசிங் பேலட்ஸ் ஃபார் இஸ் beloved அண்ட் he yearns ஃபார் her அட்டென்ஷன். கண்டிப்பாக அவள் எப்போவுமே அவளுடைய கவனம் வந்து தன் பக்கமே ஈர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரிங் அவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஃபோர்த் ஸ்டேஜ். இந்த ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் எ மேன் as described by the poet. இது வந்து பொயட்டோட கருத்து தான். இது வந்து பொதுவான கருத்துன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அதனால தான் டிஸ்கிரைப்டு பை த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஃபோர்த் ஸ்டேஜ், நாலாவது ஸ்டேஜில் எ மேன் இஸ் அக்ரெசிவ் அண்ட் ஆம்பிஷியஸ். எப்போவுமே அவங்ககிட்ட வந்து உத்வேகம் நிறைய இருக்கும், ஒரு குறிக்கோளோட தான் இருப்பாங்க. அண்ட் சீக்ஸ் நேம் அண்ட் ஃபேம் இன் ஆல் தட் ஹீ டஸ். அவன் என்ன செஞ்சாலும் அதில் மற்றவங்களுடைய பாராட்டு இருக்கணும்னு நினைப்பான். ஹி ப்ராமிசஸ் solemnly to guard his country and become a soldier. அவனுக்கு வந்து என்னவா வரும், அந்த நாட்டை, அவனுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த வீரனாக இருக்கணும் அப்படின்னு தோணும். சரி, இவ்வளோ பெருசாக இருக்கே, என்னால் படிக்க கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இது படிக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் எ மேன் இஸ் அக்ரெசிவ் அண்ட் ஆம்பிஷியஸ் அண்ட் பிகம்ஸ் எ சோல்ஜர், இதை மட்டும் படிச்சிங்கன்னா கூட போதும். நான் வந்து எது படிக்கணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணமே தவிர, நீங்கள் இதை படித்தா போதும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீ தீர்மானிக்கணும், படிக்கிறவங்க தான் தீர்மானிச்சுக்கணும். அதனால் நீங்கள் எப்படி வேணும்னாலும் படிச்சுக்கலாம். இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் எ மேன் இஸ் அக்ரெசிவ் அண்ட் ஆம்பிஷியஸ் அண்ட் சீக்ஸ் நேம் அண்ட் ஃபேம் இன் ஆல் தட் ஹீ டஸ். ஹீ ப்ராமிசஸ் solemnly டு காட் ஹிஸ் கண்ட்ரி அண்ட் பிகம்ஸ் எ சோல்ஜர். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். when does a man become a judge? how? அவன் ஜட்ஜு எப்படின்னா ஒரு செயலை வந்து இது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு, அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது கூட இல்லை இது எனக்கு வேணாம் இந்த மாதிரி தோணும் இல்லையா, அந்த மாதிரி எப்போ வருவான் அப்படின்னு கேட்டால் as he grows older. வயசாக வயசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். வித் மெச்சூரிட்டி அண்ட் விஸ்டம். யாருக்குமே வந்து குழந்தையா இருக்கும்போது அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது, அனுபவங்கிறது ஒரு பெரிய அறிவு. அப்போ வித் மெச்சூரிட்டி கொஞ்சம் பக்குவம் வந்துடும். அதே மாதிரி விஸ்டம் எதில் கிடைக்கும், அனுபவத்தில் தான் கிடைக்கும். ஹீ பிகம்ஸ் எ ஃபேர் ஜட்ஜ். டியூரிங் திஸ் ஸ்டேஜ் ஹீ இஸ் ஃபைன் அண்ட் சீரியஸ். அவன் கண்டிப்பாக அவன் எடுக்கக்கூடியவனில் உறுதியாக தெளிவாக கவனமாக இருப்பான். அஸ் ஹீ க்ரோஸ் ஓல்டர் வித் மெச்சூரிட்டி. நல்ல கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ ஃபேர் ஜட்ஜ் அப்படின்னு சொன்னால், அஸ் ஹீ க்ரோஸ் ஓல்டர் வித் மெச்சூரிட்டி அண்ட் விஸ்டம் ஹீ பிகம்ஸ் எ ஃபேர் ஜட்ஜ். இந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னா ஃபிஃப்த் ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜும் இருக்குது. ஃபிஃப்த் ஸ்டேஜில் ஹி பிகம்ஸ் எ ஃபேர் ஜட்ஜ். இந்த ஸ்டேஜில் ஃபைம் என்னது, ஹீ இஸ் ஃபைம் அண்ட் சீரியஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன்ஸ் லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் த ஷ்ரங்க் அண்ட் ஷாங்க். இது வந்து இந்த வேர்டு வந்து அந்த மாதிரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஷ்ரங்க் ஷாங்க் அப்படின்னாக்க மனிதன் வந்து மறுபடியும் எப்படி குழந்தையா இருக்கும்போது மறுபடியும் பின்னாடி திரும்பி வரான் இல்லையா, சுருக்கங்கள் அந்த மாதிரிலாம் விழுந்து வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் கேட்குறாங்க. த சிக்ஸ்த் ஸ்டேஜ் ஆஃப் மேன்ஸ் லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் த ஷ்ரங்க் ஷாங்க். சரி, இந்த சிக்ஸ்த் ஸ்டேஜில் அவன் என்ன மாதிரி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சிக்ஸ்த் ஸ்டேஜில் பாருங்கள். ஹீ இஸ் சீன் வித் லூஸ் பேண்டலூன்ஸ் அண்ட் ஸ்பெக்டக்கிள்ஸ். இந்த வயசில் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் தொல்லைன்னு நல்லா ஃப்ரீயாக, உடம்பு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெக்டக்கிள்ஸ், கொஞ்சம் பார்வை குறைபாடு ஏற்படும், அதனால் கண்ணாடி போட்டுக்குவான். ஹீ இஸ் எ தின் ஓல்டு மேன். கொஞ்சம் வயசாயிரும். இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் கால்ட் செகண்ட் சைல்டுஹுட் அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா என்னது, செவன்த் ஸ்டேஜ். செவன்த் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஒய் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் கால்டு செகண்ட்
childhood. Slowly, the man loses his senses of sight. நமக்கு இந்த புலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஐம்புலன்கள், அதான் சென்சஸ்ன்னு சொல்கிறது. லாசஸ்னால் இழக்கிறது. The man loses his senses of sight, hearing, smell and taste. இதில் நம்ம சைட் அப்படின்னா என்னது, பார்க்குறது, பார்வை திறன் குறையும், கேட்குற திறன் குறையும், நுகரக்கூடிய திறன் குறையும், அந்த வாசனை அறியக்கூடிய தன்மை, சுவை குறையும், இதெல்லாம் குறையும். அப்போ the man loses his senses of sight, hearing, smell and taste and exits from the roles of his life like a child. அதுக்கப்புறம் இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமே வயசாக அவங்க என்ன செய்வாங்க, அவ்வளோதான், அப்புறம் மரணம் தான். அதான் எக்ஸிட்ஸ். என்ட்ரன்ஸ்னு சொன்னோம், பிறப்பு வந்து என்ட்ரன்ஸ்னு சொன்னோம். எக்ஸிட்ஸ் வந்து என்னது, டெத்து. எக்ஸிட்ஸ் ஃப்ரம் த ரோல்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவனோட லைஃப்பில் இருந்து அவன் வெளியேறான் லைக் எ சைல்டு. இப்போ இந்த போயத்தில் வந்து பைட்டிக் டிவைசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது அஸ்ஸு, லைக்கு, ஸோ இந்த 3 வேர்டில் எந்த வேர்டு இருந்தாலும் அதை வந்து நம்ம சிமிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். இதில் வந்து அஸ்ஸு, லைக், ஸோ கிடையாது, அதனால இது மெட்டாஃபர். அண்ட் ஆல் த மென் அண்ட் உமன் மியர்லி பிளேயர்ஸ், இதுவும் மெட்டாஃபர். அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்னைல். இப்போ இது லைக் இருக்கிறனால என்னென்னு வச்சுக்கிறலாம், சிமிலி. Full of strange oaths and bearded like the pad. Like இருக்கிறனால இது simile. Seeking the bubble reputation. இது வந்து metaphor. His youthful horse well saved a world too wide. Metaphor. And his big manly voice turning again toward childish trouble. Metaphor. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. அப்புறம் பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன் இன் த ஃபாலோயிங் லைன்ஸ். இப்போ அலிட்ரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே எழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள். அண்ட் ஆல் த மென் அண்ட் உமன் மியர்லி பிளேயர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மென் மியர்லி அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒன் மேன் இன் இஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ். இப்போ இதில் வந்து என்ன செய்யலாம், பீயில் ஆரம்பிக்கிற 2 வேர்டு இருக்குது. அதே மாதிரி மேன் மெனி இங்கே எழுதியாச்சு. jealous in honor, sudden and quick in quarrel. இது ரெண்டையும் நம்ம வந்து முதல் எழுத்தில் தொடங்குற இதுதான் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா முதல் எழுத்துக்கள் வந்து ஒத்திருக்கணும். இப்போ நம்ம பேராகிராஃப் ஒரு தடவை பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு போயம்னு எழுதிட்டு, போயம் என்ன போயம், ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். போயிட் வந்து ஷேக்ஸ்பியர். பேராகிராஃப் எழுதும் பொழுது இந்த 2 லைனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஷேக்ஸ்பியர் describes the world as a stage and all men and women are merely players on it. He says that every man has 7 stages during his lifetime. ஒவ்வொருத்தருக்கும் 7 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவர் சொல்கிறாரு. நாம் அந்த கொஷினில் படித்ததையே நம்ம அங்கே கொண்டு போய்க்கலாம். The world is compared to a drama stage. The first stage of a human's life is infant. The second stage of a human's life is a schoolboy. He slings his bag over his shoulder and creeps unwillingly to school. The lover role வந்து third stage. In his third stage, அப்படி நம்ம சேர்த்துக்கிறோம். In his third stage, a man plays a lover's role by busily composing ballads for his beloved and he yearns for her attention. இப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். In the third stage, a man plays a lover role by busily composing ballads for his beloved and he yearns for her attention. இப்போ இங்கே 4th ஸ்டேஜ்னு இருக்குது. இந்த 4th ஸ்டேஜ்னு நீங்கள் சேர்த்துக்கங்க. இந்த 4th இங்கே இருக்குது. இந்த 4th ஸ்டேஜ், a man is aggressive and ambitious and becomes a soldier. In the 5th stage, as he grows older with maturity and wisdom, he becomes a fair judge. During this stage, he is firm and serious. In the 6th stage, he is seen with loose pantaloons and spectacles. He is a thin old man. The last stage is his second childhood.
the 7th stage தான் வந்து second childhood. Slowly he loses his faculties of sight. நம்ம ஏற்கனவே அங்கே கொஷினில் படிச்சிருக்கோம், இதை மட்டும் நாம் எடுத்துக்கிறலாம். The last stage is his second childhood, அதை மட்டும் எடுத்துட்டு slowly the man loses his senses of sight, hearing, smell and taste and exits from the roles of his life like a child. இப்படி நீங்கள் வந்து இந்த கொஷினையும் இந்த பேராகிராஃப்லையும் சேர்த்து ஒரு பேராகிராஃப் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை பாஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லைன்னா இந்த நோட்ஸ் வந்து வே டு சக்ஸஸ் நோட்ஸ் தான். நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த பேஜில் வந்து கொஷின் ஆன்சர் இருக்குது. 123ஆம் பக்கத்தில் கொஷின் ஆன்சர் இருக்குது. 129ஆம் பக்கத்தில் தான் அந்த பேராகிராஃப் இருக்குது. நான் எதை எங்கெங்கே இருந்து எடுத்திருக்கேங்கிறத நீங்கள் வீடியோ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு தடுமாறுறவங்களுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறவங்க, நீங்கள் உங்களுக்கு எதில் விருப்பமாக தோணுதோ, எப்படி தோணுதோ அது உங்களுடைய விருப்பம். இப்போ எக்ஸ்பிளைன் இஆர்சின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா. இப்போ இஆர்சின்னா என்னென்னா, இக்கு வந்து எக்ஸ்பிளைன், ஆருக்கு வந்து ரெஃபரன்ஸு, சிக்கு வந்து கான்டெக்ஸ்ட், இடம் சுட்டி பொருள் விளக்கு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட், இதுதான் இஆர்சின்னு சொல்கிறது. இஆர்சியில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு கீழே இந்த 2 லைன் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம படித்த கொஷின் ஆன்சர் எல்லாமே இருக்குது இல்லையா, பேராகிராஃபும் நம்ம உருவாக்கிக்கிட்டோம் இல்லையா. இப்போ அதில் பாருங்கள், எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் நம்ம அந்த கொஷினில் படித்தோம். இதை பார்த்தாலே இந்த போயம் என்ன போயம்னு தெரிஞ்சிடும். அந்த 2 வேர்டை வச்சு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ், போயம் ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ், பாயிண்ட் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு எழுதிடுறோம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இது வரைக்கும் படித்ததில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தொகுத்தே எழுதுங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு கான்டெக்ஸ்ட்டு, எக்ஸ்ப்ளனேஷன், கமெண்ட்டு இது மாதிரிலாம் எழுதுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்கும், என்னால் அந்தளவுக்கு பண்ண முடியாதுன்னாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் இதில் இருக்க இந்த லைன்ஸுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் கரெக்டாக உங்களால் கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும்போது நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸையும் தொகுத்து எழுதுங்க. திருத்துறவங்க என்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு மார்க் போட்டுருவாங்க. என்னடா அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க, ஈஸியஸ்ட் வே இது, அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்களேன். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கொஷினில் பார்த்தோம், சடன் அண்ட் குயிக் இன் குவாரல். நம்ம இந்த அலிட்ரேஷன் வேர்டு பார்த்தோம் இல்லையா, குயிக் அண்ட் குவாரல். இந்த 2 வேர்டு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அந்த போயம் தான். போயம் நேம், போய்ட் நேம் எழுதி நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இஸ் செகண்ட் சைல்டிஷ்னஸ் அண்ட் மியர் ஒப்ளியன். செகண்ட் சைல்டிஷ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே செகண்ட் சைல்ட்ஹுட் ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த போயம் நேம், போய்ட் நேம் கண்டுபிடிக்க தெரியணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கும்போது இது எந்த போயத்துலேருந்து வந்திருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ்லாம் மனசில் வச்சுக்கிறணும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேராகிராஃப் எழுதிடலாம். சாரி, இந்த இஆர்சிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரே இதை வந்து நம்ம வெவ்வேறு பெயரிட்டு சொல்கிறோம், அவ்வளோதான். பேராகிராஃப்னா என்ன, எக்ஸ்ப்ளனேஷன்னா என்ன, எல்லாம் ஒன்று தான். நீங்கள் எழுதிட்டு போயிடலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்னு இருக்கும். அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்னால் என்னென்னா, இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அண்ட் ஆல் த மென் அண்ட் உமன் மியர்லி பிளேயர்ஸ். நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம். இது இந்த லைனில் இங்கே வந்திருக்கு பாருங்களேன். இதை பார்த்துட்டு நம்ம என்ன எழுதணும், மெட்டாஃபர்னு எழுதணும். அதே மாதிரி பிக் அவுட் த அலிட்ரேஷன் ஃபார் செகண்ட் லைன். இந்த செகண்ட் லைன் நம்ம இப்படி கொடுக்கும்போது மொத்தமாலாம் கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அண்ட் ஆல் த மென் அண்ட் உமன் மியர்லி பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கு. மென் மியர்லி இதான் வந்து அலிட்ரேஷன். அதே மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபர்ஸ்ட் லைன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது, மெட்டாஃபர். அதாவது ஒன்றை இன்னொன்று மாதிரி நம்ம உருவகிக்கிறதா மெட்டாஃபர். வேர்ல்டை வந்து நம்ம ஸ்டேஜாக கற்பனை பண்ணிக்கிறோம். அப்போ ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் வந்து மெட்டாஃபர். இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிட்டாலே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஒரு வேளை அப்படி நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இங்கே கண்டிப்பாக இந்த லைன்ஸ்லேயே ஆன்சர் இருக்கும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆன்சரை, எந்த கொஷினுக்கு ஆன்சர் இந்த லைனுக்குள்ளே இருக்கும், இந்த லைன்ஸில் பார்த்து நீங்கள் எழுதிக்கிறலாம். ஓகே, தேங்க்யூ.